இந்த வீடியோ ஃபுல்லா ஃபன் ஃபில்டான வீடியோவா இருக்க போது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்சனோட டக் லைஃப். சீரியஸா உங்ககிட்ட எப்படியா சீரியஸ் உன்னை பார்த்தா வேறு சிரிப்பாக வருது எனக்கு. சிரிப்பாக வருதா சார்? கொஸ்டின்லாம் கொஞ்சம் இதுவாக செட் பண்ணிடுங்க சார். சரி ஒன்று பண்ணுறீங்களா? கேள்வி கேட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்களா? நான் பதில் சொல்லிடுறேன். திரும்பி உட்காந்துவேன். நான் வேணால் கொஸ்டின்லாம் எழுதி வச்சுட்டு ஏஞ்சி போயிடுவேன். நெல்சனோட நிறைய டக் லைஃப் இருக்கு. ஸோ அதுலேருந்து சில கிளிப்ஸோட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்சன் சொன்னாலே ஃபன்னு தான். ஸோ அவர் ஸ்டேஜில் பண்ண அந்த அட்டூலையுமே இல்லை. சினிமா விகடன் அவார்ட் ஷோவில் அவரும் ரெட்டிங் கிங்ஸ்லேயும் பண்ண ஃபன்னு அல்டிமேட். நான் வரவான்னு கேட்பாரு. சரி வாங்க எப்படி சொல்றது, வரேன்னு சொல்றவர் எப்படி நான் எப்படி நிறுத்த முடியும்? நீங்க இவர் கூடவே இருந்துட்டு இருக்குன்னா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. எங்க யார் கூட இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனந்த விகடனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவனுக்கு அவார்டை விட இப்ப இவர் ஆரம்பிக்கிறாரு. கலட்டா அவார்ட் ஷோவில் கூட அப்படிதான் இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக நயன் மேம்க்கு எங்கேயாவது இந்த மாதிரி மாட்டினாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கோலமாவுக்கு நான் கலாட்டாலேயே ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அப்பவும் பார்க்கல, அந்த வாங்கும்போதெல்லாம் பார்க்கல. ஆமாம் மேம் இல்லை, இப்போ இருக்கிறாங்க. அதனால் நான் அவங்க அப்போவே கிளம்புறேன்னாங்க. ஒரு செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சு உட்கார வச்சு. 2021 டேரக்டர் ரவுண்ட் டேபிள் ஒரு டைட்டிலில் சில டேரக்டர்ஸ் கூட ஒரு இன்டர்வியூ நடந்தது. ஸோ அதில் விக்னேஷ் சிவனும் நெல்சனோட ஃபன் ஃபைட்டு. ஒரே வயசு ஃபெயில் ஆயிட்டான். சீனியர் சார், 6 years சீனியர். இவனை வந்து ரெட் கிராஸ் வச்சிருப்பாங்க. நான் கீழே நெல்சன் அண்ணான் தான் கூப்பிடுவேன். இப்ப டை வாங்க காசு இருக்காங்க. நீங்க இப்ப குளிச்சுட்டு இதே குற்றாலம் கிட்ட நிக்க கருப்பா இருக்கு. இந்த பக்கம் போயிடும். என்ன வேணா பேசலாம், அதுக்கு இப்ப எல்லாம் பேசலாம். பழைய ஆளுங்க சார் நாங்களாம். அதான் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிட்டாப்ல. 2000 சார் சட்டதான் சார் புதுசு. சட்டதான் சார் புதுசு. வாழைப்படம் ஆடியோ லான்ச்ல மாரி செல்வராஜ் பத்தி சில விஷயம் செம்ம ஃபன்னா சொல்லியிருப்பாரு. மாரி ரொம்ப சாரி, ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாரி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவிடுவேன் என்ன அப்படி சொல்லி. இப்போ படம் பார்க்கறது வேற, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் படம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருந்திருக்க. ஆனா இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்ப என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரையே பாக்குறான் திருப்பி. இவர் ஆல்ரெடி புக்ல எழுதிருக்காருறாங்க. நம்ம எங்க புக்கு படிச்சது, நம்ம படிச்ச புக்கே டோட்டலா வேற. மாரி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எதுக்கு எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு. இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். லாஸ்டா பேன்வுட்ஸ் அவார்ட் ஷோல ஆக்சுவலா சொல்லுங்க சார், எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. எப்படி சார் அவங்க 2 பேருக்கு நடுவில் உட்காந்து கேட்கல? நான் அதுதான் சொன்னேன்.